Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC GD and RPF கான எக்ஸ்பெக்டட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல போய் Lakshmi Max ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு SSC GD கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நம்ம ஆப்ல SSC GD கான டெஸ்ட் பேட்ச் வந்து அவேலபிளா இருக்கு. சோ அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் வந்து 199 தான். அதே மாதிரி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணனாலும் நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு. எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஈஸியா கிளியர் பண்ணிரலாம் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If the rate of interest be 16% per annum for the first year, 20% per annum for the second year and 15% per annum for the third year, then find the compound interest on rupees 15,000 for 3 years. ஓகேவா? சோ என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. மொத்தமா இதுக்கு முன்னாடி உள்ள क्वेश्चनல நம்ம பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 20% நாங்க 3 வருஷத்துக்கு கொடுக்குறோம். சோ அப்ப கூட்டு வட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. இல்ல ஒரு 15% கொடுக்குறோம், கூட்டு வட்டி என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோம், செகண்ட் இயரில் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறோம், தேர்ட் இயரில் இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறோம் அப்படின்னா 3 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு? இதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்ன வட்டினா கூட்டு வட்டி. ஓகே, ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 15,000 ரூபா நான் பேங்க்ல போட்டிருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளவு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி வந்து 16% வட்டி போடுறாங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு. ஓகே, ஸோ இந்த 15,000க்கு 16% வட்டினா எவ்வளோ வரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? ஸோ 15 × 16 / 100 போடுவீங்க, 0 கட் ஆகிடும். 15 16 மல்டிப்ளை பண்ணா 6 5 30, 6 6 5 11, 11 3 14, ஸோ ஒரு 240 ரூபாய் வட்டி போடுவாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ போடுவாங்க? 240. ஓகே, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 240 வந்துச்சு. இங்கே ஒரு 0 இருக்கா? ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ வட்டி மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 15,000க்கு ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ வட்டி வரும்? ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ வட்டி வரும்? 2,400 ரூபா. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் போய் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்ட 15,000 ப்ளஸ் அதுக்கு ஒரு வட்டி 2,400 போட்டிருப்பாங்க. அப்போ டோட்டலாக உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தோட முடிவில் 17,400 முடியும், 400 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ பேங்க்ல நீங்க 10,000 ரூபாய் போட்டிருக்கீங்கன்னா அந்த பேங்க் 3 வருஷத்துக்கும் அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும்தான் வட்டி போடுவாங்க. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்னா வட்டிக்கு வட்டி போடுது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல 15,000 ரூபாய் மட்டும்தான் உங்க அக்கௌண்ட்ல இருந்திருக்கும். ஸோ இந்த 15,000க்கு மட்டும்தான் வட்டி போடுவாங்க. செகண்ட் இயர்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்தோட ஆரம்பத்துல நீங்க போட்ட 15,000 ரூபாயும் பேங்க்ல இருக்கும், பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டி 2,400 ரூபாயும் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். ஓவராலா உங்க அக்கௌண்ட்ல முதல் வருஷத்தோட முடிவுல 17,400 ரூபாய் இருக்கும். அப்ப 2வது வருஷத்தோட ஆரம்பத்துல எவ்வளவு இருக்கு? 17,400 ரூபாய் இருக்கு. இந்த 17,400 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி போடுவாங்கன்னா 20% வட்டி போடுவாங்க. ஓகேவா? சோ செகண்ட் இயர்ல எவ்வளவு போடுறாங்க? 20% வட்டி போடுறாங்க. ஓகே, ஸோ 17,400க்கு 20% என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ 20% பிடிச்சிங்கன்னா என்ன வரும்? 20 / 100 போடுவீங்க. ஸோ 0 கட் ஆகிரும். ஸோ 174 × 2 4 2 8 7 2 14, ஸோ 3,480 வரும். ஓகே, ஸோ எவ்வளோ வரும்? 3,480. வட்டி மட்டும் 3,480ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு 0 இருக்கா? அதையும் சேர்க்கும்போது 3,480. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 17,400 இருக்கு. இதுக்கு வட்டி 20% போடும்போது 3,480. அப்போ டோட்டலாக 2வது வருஷத்தோட முடிவுல உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்? 4 4 8 7 3 10, 20,080 ரூபாய் இருக்கும். ஓகேவா? சோ 2வது வருஷம் முடிவுல 20,080, 3வது வருஷம் ஆரம்பத்துல உங்க அக்கௌண்ட்ல 20,080 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கும். இப்போ 3வது வருஷம் எவ்வளவு வட்டி போடுறாங்க? 15% வட்டி போடுறாங்க. ஓகேவா? சோ இதுக்கு 15% கண்டுபிடிங்க. இந்த 20,080க்கு 15% கண்டுபிடிச்சீங்கன்னா 15 / 100ன்னு கிடைக்கும். சோ 0 கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து வேற ஏதாவது கட் பண்ண வாய்ப்பு இருக்கா? சோ 3 5 15, 2 5 10, 1 2 10 2 20, 1044ன்னு கிடைக்கும். ஸோ 1044 × 3 4 3 12, 12 1 13, ஸோ 3,132 ரூபாய் வட்டி போட்டுருவாங்க. இப்போ உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கும்? 20,880 ரூபாய் இருக்கும். அது கூட ஒரு 3,132 ரூபாயை கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 8 3 11, 0, ஸோ 4, ஸோ 24,012 ரூபாய். ஓகேவா? ஸோ 3வது வருஷம் முடிவில் நீங்க பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா 24,012 ரூபாய் உங்க கையில தருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க 15,000 ரூபாய் மட்டும் தான் பேங்க்ல போட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வட்டி போட்டு அவங்க ஃபைனலா 24,012 ரூபாய் வந்து உங்க கையில தருவாங்க. ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். முதல் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 16% வட்டி கொடுக்குறாங்க, 2வது வருஷத்துக்கு 20% வட்டி கொடுக்குறாங்க, 3வது வருஷத்துக்கு 15% வட்டி விகிதம் கொடுத்தா 3 வருஷத்துக்கு பேங்க்ல 15,000
ரூபாய் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கூட்டு வட்டினா நான் என்ன கான்செப்ட் சொல்லிட்டேன், வட்டிக்கு வட்டி போடுறதா கூட்டு வட்டி. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு வருஷமும் அவங்க கொடுத்த பெர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா 3வது வருஷம் முடிவில் நமக்கு எவ்வளோ இருக்கும், 24,012 ரூபாய் கிடைக்கும். இந்த 24,012 ரூபாங்கிறது யாரு, நாம பேங்க்ல போட்ட 15,000 ரூபாய் பிளஸ் நமக்கு பேங்க் கொடுத்த கூட்டு வட்டி, இது ரெண்டும் இந்த 24,012 இருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு கிடைச்ச மொத்த அமௌண்ட். ஸோ அமௌண்ட் மைனஸ் நம்மளோட பிரின்சிபல் எவ்வளவு, 15,000 ரூபாய். ஸோ கழிச்சிங்கன்னா என்ன வரும், 2 1 0 14 5 போனா 9 9,012 ரூபாய் பேங்க் நமக்கு வட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா? இந்த 24,012க்குள்ள நாம போட்ட 15,000 ரூபாயும் இருக்கு, பேங்க் நமக்கு கொடுத்த வட்டி 9,012 ரூபாய் இருக்கு. இப்போ எனக்கு வட்டி மட்டும் கேட்டதுனால மொத்த அமௌண்ட்ல இருந்து நாம போட்ட பிரின்சிபல் அசலை கழிக்கும் போது நமக்கு ஆன்சர் எவ்வளவு வருது, 9,012 வருது. ஓகே, ஸோ 9,012ங்கிறது ஆப்ஷன் பி. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, if the third proportion to 8 and 24 is a and the mean proportional of 4 and 16 is b, then the value of a by b என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 8 மற்றும் 24க்கு மூன்றாவது விகிதாச்சாரம் எவ்வளவுனா a. ஓகேவா? சோ 8க்கும் 24க்கும் தேர்ட் ப்ரொபோர்ஷன் மூன்றாவது விகிதாச்சாரம் கண்டுபிடிச்சீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் a. அதே 4 16 இதுக்கான சராசரி விகிதாச்சாரம் b அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா a க்கும் b க்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ புரியுதா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 8 24க்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன் மூன்றாவது விகிதாச்சாரம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மூன்றாவது விகிதாச்சாரம் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 8, ரெண்டாவது நம்பர் என்னது 24. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது, இது ஸ்கொயரு. ஸோ 24 ஸ்கொயரு, ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணி டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்னது மூன்றாவது விகிதாச்சாரத்துக்கான ஃபார்முலா. அதாவது ஒன்றுமே இல்லை, இதை எப்படி எழுதலாம், 8:24 24:x எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி எழுதலாம், ஸோ இதை எழுதும்போது உங்களுக்கு என்ன வரும், 8/24 = 24/x கிடைக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன வேணும், எக்ஸோட வேல்யூ. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா இதை ஃபார்முலா படியும் போகலாம். மூன்றாவது விகிதாச்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா செகண்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ செகண்ட் நம்பர் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர், இதுதான் ஃபார்முலா. ஜென்ரலாக பார்த்தோன்னே ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கான தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன, 24 ஸ்கொயர் டிவைடட் பை 8. ஓகே, ஸோ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 8/24 எப்படி எழுதலாம்னா 8:24 எழுதலாம். அடுத்து இந்த பக்கம் எப்படி எழுதணும்னா அந்த 24 அப்படி எழுதிட்டு 24:x, இதுதான் நமக்கு தேவையான நம்பர். ஓகே, ஸோ இதுதான் நான் பேசிக் கிளாஸ்ல நம்மளோட மேக்ஸுக்கான A to Z சீரீஸ்லையும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பேசிக் தெரியல அப்படின்னா நம்மளோட மேக்ஸ்க்கான A to Z சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுலையும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க 8/24 இங்க 24/x எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x = 24 × 24 டிவைடட் பை 8, அதே தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்படி எழுதி இவ்வளவு தூரம் தான் இவ்வளவு தூரம் இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்தாலும் அந்த 24 × 24 டிவைடட் பை 8 தான் கிடைக்க போகுது. இல்ல டைரக்டாவே தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மாதிரி ஒரு குட்டி ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சீங்கன்னா செகண்ட் நம்பர் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர், ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பரால டிவைட் பண்ணணும். இதுக்கான தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்னன்னா 24 ஸ்கொயர் டிவைடட் பை 8 வரும். ஸோ 24 × 24 டிவைடட் பை 8 எழுதலாம். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 8 24. ஸோ 24 3 72. இதுதான் உங்களுக்கு என்னது தேர்ட் ப்ரொபோர்ஷன். இது ரொம்பவே பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிங்க, மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிங்க டைரக்டா கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. என்னன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிச்சிட்டு மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஒரு 2 நம்பர் a, b இருக்குன்னா அதோட மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், √a × b. ஓகே, சோ a என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், b செகண்ட் நம்பர். அப்போ எதுக்கு நமக்கு வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் மீன் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 4க்கும் 16க்கும் சராசரி விகிதாச்சாரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ சராசரி விகிதாச்சாரத்துக்கான ஃபார்முலா √ab. ஓகே, சோ a வந்து 4, b வந்து 16. சோ 4 × 16 ரூட்ல இருந்து வெளியில எடுத்தீங்கன்னா 2 × 8 கிடைக்கும். 4 ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா 2, 16 ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா 8, இல்லனா 16 4 64. சோ 64ங்கிறது எதோட ஸ்கொயர், 8ஓட ஸ்கொயர், 8ன்னு கொண்டு வந்துடலாம். ஓகே, சோ கரெக்ட் தானே. சோ 16ஓட ஸ்கொயர் எத்தனை, 4. ஓகே, சோ அப்ப 4 2 8. ஓகே, சோ மீன் ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு என்ன வந்துருது, 8 வந்துருச்சு. ஓகே, இப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, அதோட மூன்றாவது விகிதாச்சாரம் a ன்னு அஸ்யூம் பண்ண சொல்லிருக்காங்க, அதோட மீன் ப்ரொபோர்ஷன் வந்து b ன்னு அஸ்யூம் பண்ண சொல்லிருக்காங்க. a/b யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. a யோட வேல்யூ என்னது 72, b யோட வேல்யூ
வேல்யூ என்னது 8. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 8 8 9 8 72. ஸோ 9 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. எல்லாரும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 9:1 கொடுத்துருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். 9:1 அப்படிங்கிறனாலும் கரெக்ட் தான். 9/1 அப்படின்னாலும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்த உடனே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது நம்பர் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ 24 ஸ்கொயர் டிவைடட் பை 8 கிடைக்கும். ஸோ 3 8 24 72 அதுக்கு வந்துடும். இதுக்கு ஒரு 8. ஸோ 72 டிவைடட் பை 8 9. அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The market price of mobile is rupees 16,500. A festival discount of 8% is allowed on it. Further, for cash payment, a second discount of 5% is given. The cash payment in rupees that is to be made for buying the mobile phone is. Okay, so என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? ஒரு மொபைல் போனின் விலை ரூபாய் 16,500. இதில் 8% பண்டிகை தள்ளுபடி அனுமதிக்கப்படுகிறது. மேலும் ரொக்கமாக செலுத்தினால் 5% இரண்டாவது தள்ளுபடி வழங்கப்படுகிறது. மொபைல் போன் வாங்க ரூபாய்களில் செலுத்த வேண்டிய பணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடைக்கு நீங்கள் ஃபோன் வாங்க போகிறீங்க. ஸோ அந்த ஃபோனோட விலை எப்படி குறித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,500 அப்படின்னு குறித்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாருக்குமே நார்மலாக ஒரு தள்ளுபடி கொடுக்குறாங்க, 8% தள்ளுபடி அப்படின்னு. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அந்த ஃபோனோட விலை 16 என்ன விலையாக இருந்தாலும் உடனடியாக பணம் கேஷாக ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு தள்ளுபடியும் கொடுக்குறாங்க. இன்ஸ்டால்மெண்ட் இல்லாமல் பே பண்ணீங்கன்னா, இப்போ அந்த ஃபோனோட விலை எவ்வளவோ அந்த விலையை ரொக்கமாக கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி 2 தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய் அந்த ஃபோனோட விலை வந்து எவ்வளோ ரூபான்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். நம்ம சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் பார்ப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். 16,500 தான் அதோட மார்க் ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8% கொடுக்குறாங்க. ஸோ 16,500 8% தள்ளுபடி. தள்ளுபடினா என்ன சொல்லியிருக்கேன்? 100லேருந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 92 டிவைடட் பை 100. அடுத்து ரெண்டாவது தள்ளுபடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு 5%. ஓகேவா? ஸோ 5% போது நம்ம என்ன பண்ணணும்? 100லேருந்து கம்மி பண்ணணுமா? ஸோ 95 டிவைடட் பை 100ன்னு போடுவோம். ஸோ இந்த 0 கட் ஆகிரும். வேற கட் பண்ணோம்னா நம்மளால கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 19 5 95. அடுத்து என்ன வரும்? 20 5 100. வேற வழி இருக்கா? ஸோ இதை 4ஆல கட் பண்ணலாமா? 4 5 20. அடுத்து என்ன பண்ணலாம்? 3 5 15. ஸோ 3 5 15. 5ஆல கட் பண்ணியாச்சு. அடுத்து இது 4ஆல கட் ஆகுமா? 23 டைம் போகும் அப்படிதானே? ஸோ 23 4 92. ஸோ ஒரு நாள் 4 2 நாள் 8 3 நாள் 12. ஓகே, ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? 33 × 23 × 19. ஓகே, ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன எதில் முடியணும்னா 1ல் முடியணும். யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. 9 3 27. ஸோ 7 × 3 21. ஸோ 1ல் முடியணும். இங்கே 1ல் முடிஞ்சிருக்கா? முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் 1ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். மற்ற 2 ஆப்ஷனுக்கு ஸோ கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 33 23 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 3 3 9 9 6 15 6 1 7. அடுத்து 19ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 9 9 81 45 8 53 63 5 68 759 1 2 4. வேற என்ன வரும்? 13 1 14. ஸோ 14,421 ரூபாய் வரும். 14,421ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்க. A hemispherical bowl is made of thick steel having thickness of 0.5 cm. If the external diameter of the bowl is 43 cm, then the capacity of the bowl என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு அரைக்கோள கிண்ணம் 0.5 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட தடிமனான உருக்கு மூலம் செய்யப்படுகிறது. கிண்ணத்தின் வெளிப்புற விட்டம் 43 சென்டிமீட்டர் எனில் கிண்ணத்தின் கொள்ளளவு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிண்ணத்தோட கொள்ளளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? கொள்ளளவு கனளவு ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸோ அதோட கெப்பாசிட்டி அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் தான். அது எவ்வளவு பிடிக்கும்? கெப்பாசிட்டி அப்படின்னா அது எவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ அளவு பிடிக்கும் அப்படி தானே சொல்லுவோம். இப்போ ஒரு தொட்டி இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு தானே கேட்போம். எவ்வளோ கொள்ளளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தானே கேட்போம். ஸோ தமிழ்லங்கும் போது கொள்ளளவுங்கும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம்னா அது எவ்வளோ பிடிக்கும், அதால எவ்வளோ தண்ணி வந்து நிரப்பிக்கிட முடியும், இல்லை எவ்வளோ லிட்டர் வந்து இது பண்ண முடியும், அந்த மாதிரி மீனிங்கை தான் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன வடிவத்தில் இருக்குது? அரைக்கோள வடிவத்தில் இருக்குது. கிண்ணம் வந்து அரைக்கோள வடிவத்தில் இருக்குது, ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கான ஃபார்முலா என்ன? கனளவுக்கான ஃபார்முலா 4/3 πr3. அப்போ ஹெமிஸ்பியர் அப்படிங்கும்போது என்ன வரும்? இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான், 2/3 πr3. இதுதான் அரைக்கோளத்துக்கான கனளவுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா, மென்சுரேஷனில் ஃபார்முலாவை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எங்கே
கேட்டாலும் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இது வந்து ஒரு முழு கோலத்துக்கான கன அளவு, இது வந்து ஒரு அரை கோலத்துக்கான கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 πr3. ஓகே, ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவை, இங்கே வந்து ரேடியஸ் வேணும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு கிண்ணம், அந்த கிண்ணம் வந்து இந்த மாதிரி அரைக்கோள வடிவத்தில் இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதோட தடிமன் பார்த்தீங்கன்னா 0.5 சென்டிமீட்டர். ஓகே, அந்த உருக்கு மூலம் செய்கிறாங்க. கிண்ணத்தோட வெளிப்புற விட்டம் பார்த்தீங்கன்னா 43 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ கிண்ணத்தோட வெளிப்புற விட்டம் வந்து இந்த இடம். ஸோ வெளிப்புற விட்டம் வந்து 43 சென்டிமீட்டர். கிண்ணத்தோட கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது அதோட உள்புற விட்டம் தெரிஞ்சாதான் நமக்கு கொள்ளளவு தெரியும், அப்படிதானே? ஸோ வெளிப்புற விட்டத்தை வச்சு மட்டும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உள்புற விட்டமும் நமக்கு உள்புறத்தில் உள்ள ஆரம் தெரியணும். ஏன்னா அதுதான், அதை வச்சு தான் அது ஏன்னா உள்புற ஆரம் தெரிஞ்சாதான் அதுக்குள்ள அதோட கொள்ளளவு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த கிண்ணத்துக்குள்ள தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணி வெளிப்புறமா ஊற்றுவோமா உள்புறமா ஊற்றுவோமா? உள்ளதானே தண்ணி ஊற்றி வைப்போம். அப்போ உள்ள தண்ணி ஊற்றுறோம்னா உள்ள இருக்கக்கூடிய ரேடியஸ் உள்புற ஆரம் வந்து நமக்கு தெரியணும். கிண்ணத்தோட உள்புற ஆரம் வந்து தெரியணும். ஓகே, அப்போ வெளிப்புற விட்டம் எவ்வளவு? 43 சென்டிமீட்டர். அப்போ வெளிப்புற விட்டம் 43னா ஆரம் எவ்வளவு வரும்? 43 டிவைடட் பை 2. ஸோ என்ன வரும்? 21.5 வருமா? 2 1. ஸோ 21.5 சென்டிமீட்டர். இதுதான் அதோட வெளிப்புற ஆரம், எக்ஸ்டர்னல் ரேடியஸ். ஓகேவா? ஸோ வெளிப்புற ஆரம் வந்து 21.5 சென்டிமீட்டர். அதோட தடிமன் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த வெளிப்புற ஆரத்திலிருந்து இந்த தடிமனை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா கிண்ணத்தோட உள்புற ஆரம் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ கிண்ணத்தோட தடிமன் எவ்வளவு? 0.5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து உள்புற ஆரம் எவ்வளோ வரும்? அந்த கிண்ணத்தோட உள்புற ஆரம் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்புற ஆரம் மைனஸ் கிண்ணத்தோட தடிமன் 21.5 மைனஸ் 0.5 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 21 கிடைக்குமா? அப்போ அந்த கிண்ணத்தோட உள்புற ஆரம் வந்து எனக்கு கிடைச்சிருது. எவ்வளோ? 21 சென்டிமீட்டர். இப்போ ஈஸியா நான் கன அளவு கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப அந்த கிண்ணத்தோட கன அளவு 2/3 π × r3. ஸோ 2/3 × பையோட வேல்யூ 22/7. ரேடியஸ் இப்போதான் கண்டுபிடிச்சோம். 21 × 21 × 21. ஓகே, கட் பண்ணா 1 7 7 3 7 21 3 3 கட் ஆகிரும். ஸோ இப்போ யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. 21 21 441 கிடைக்குமா? ஸோ இன்ட்டு 44. ஸோ லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு எதுல முடியணும்? இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. 1 × 4 4. ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் எதுல 4ல முடியுதோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன்ல மட்டும் தான் லாஸ்ட் டிஜிட் 4ல முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாமலே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 19404 தான் வரும். வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ 4 4 4 16 16 1 17. ஸோ திருப்பி என்ன வரும்? அதே தானே வரும், 1764. ஸோ 4 0 4 அடுத்து 9 1. ஸோ 19404. எக்ஸாம்ல இப்படி உட்காந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்றேன். யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ண முடிஞ்சுன்னா ஈஸியா யூனிட் டிஜிட் வச்சு எது ஆன்சர்னு கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர் டிவிசிபிள் பை 12 அண்ட் த ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் டிவிசிபிள் பை 8. 12ஆல் வகுப்படும் பெரிய 2 இலக்க எண்ணின் மீச்சிமா மற்றும் 8ஆல் வகுப்படும் சிறிய 2 இலக்க எண். ஓகேவா? ஸோ இதை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும், மீச்சிமா வந்து கண்டுபிடிக்கணும். சும்மா ஒரு 2 நம்பர் உங்ககிட்ட 45க்கும் 35க்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கணும்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ அதே மாதிரி தான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா கிரேட்டஸ்ட் 2 digit நம்பர் டிவிசிபிள் பை 12. 12ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 2 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு 12ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சாலே டக்குன்னு சொல்லிடலாம். ஸோ 12ஆம் வாய்ப்பாடுல 2 digit நம்பர், பெரிய 2 digit நம்பர் என்னது? 8 12 96. ஸோ 12ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்களேன். 7 12 84. ஸோ 15 20வது வாய்ப்பாடு வரைக்கும் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், அப்படிதானே? சோ அட்லீஸ்ட் நம்மள வந்து ஒரு 15வது வாய்ப்பாடு வரையாவது படிக்க வச்சிருப்பாங்க. 7 12 84, 8 12 96. ஓகேவா? சோ 9 12 108. இப்படிதானே நம்ம சின்ன வயசுல வாய்ப்பாடு படிச்சிருப்போம். ஸோ இந்த மேக்ஸுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன வயசுலயோ இல்லை இப்போ நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்கன்னா இந்த அடிஷன் சப்ராக்ஷன் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் திணறக்கூடாது. அது மாதிரி வாய்ப்பாடு வந்து எந்த இடத்துல எப்படி கேட்டாலுமே ஈஸியாக தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு, சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த கால்குலேஷன் பார்ட்லாம் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்த உடனேயுமே 12ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 2 digit நம்பர் எத்தனைனா 96ன்னு சொல்லிடலாம். எப்படின்னா 12ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சிச்சுன்னா. ஏன்னா 12ஆம் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 8 12 96. அடுத்து 9 12 பார்த்தீங்கன்னா 108. 3 digit நம்பரா மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ பெரிய நம்பர் என்னது? 12ஆல் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 2 digit நம்பர் என்னது? 96. ஓகேவா? ஸோ 12ஆம் வாய்ப்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1 12 12 2 12 24 3 12 36. ஸோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 digit நம்பராக வரும். கடைசி 2 digit நம்பர் என்னன்னா 96. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதுக்கும் இன்னொன்னுக்கு என்னது? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அண்ட் த ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் டிவிசிபிள் பை 8. 8ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 2 இலக்க எண். அப்போ 8ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சா போதும். 1 8 8
ஸோ அதே தான் 1 8 8 2 8 16. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் வாய்ப்பாடு எழுதி காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 8 24 இப்போ 8ஆல் வகுபடக்கூடிய மிகச்சிறிய 2 இலக்க எண் சொல்லியிருக்காங்க. அப்போ எது மிகச்சிறிய 2 இலக்க எண்? 16. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4 8 32. புரியுதா? ஸோ இந்த 16 தான் 8ஆல் வகுபடக்கூடிய மிகச்சிறிய 2 இலக்க எண். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு டிஜிட், ஓகேவா, 1 இலக்க எண், ஓகேவா. அதனால இந்த 8 விட்டுறலாம். அவங்க நமக்கு மிகச்சிறிய 2 இலக்க எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 16 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சியமா கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுலையுமே என்ன இருக்கும்? 16 காமன் எடுத்தோம்னா 16 6 96, ஸோ 1. ஓகே, ஸோ இதுக்கான எல்சிஎம் என்னது? 96. ஓகே, 96ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஸோ 16க்கும் 96க்கும் எல்சிஎம் என்ன? 96 தான். பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த 96 16ஆல டிவைட் ஆகும். ஸோ இதுக்கான எல்சிஎம் என்னது? 96. 96ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A grocer sells rice at a profit of 15% and uses weights that are 20% less than the market weights. The total profit earned by him. ஓகேவா. ஸோ என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? ஒரு கடைக்காரர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா வெயிட்டை கம்மி பண்றாரு. அதாவது 1000 கிராம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 20% கம்மி பண்றாரு. 20% கம்மி பண்றாருன்னா வெறும் 800 கிராம் தான் கொடுக்குறாரு. ஓகேவா. அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா ஒரு 15% லாபம் வச்சு விற்கிறாரு. ஓகேவா. அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மளிகை கடைக்காரர் அரிசியை 15% லாபத்தில் விற்கிறார் மற்றும் சந்தை எடையை விட 20% குறைவான எடைகளை பயன்படுத்துகிறார். அவர் ஈட்டிய மொத்த லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் நான் வந்து உங்களுக்கு மேக்ஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட்டில். ஸோ அந்த ஷார்ட்கட்டை இந்த மாதிரி டைப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க? 15% லாபம். அந்த 15% நம்ம எப்படி எழுதலாம்? 3/20 எழுதலாமா? 15/100 எழுதலாம். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் 3/20. கீழே இருக்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன்? காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸுக்கான பேசிக் எதுவுமே தெரியல அப்படின்னா மேக்ஸ் மட்டும் வேணும்னா குவான்ஸில் A to Z சீரிஸ் வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஸோ குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கில் வந்து டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா. ஸோ அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இதை நான் டீச் பண்ணியிருப்பேன். ஓகேவா. ஸோ இப்போ கீழே இருக்கிறது காஸ்ட் பிரைஸ், மேல இருக்கிறது உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ 20 ரூபா பொருளுக்கு 3 ரூபாய் லாபம் வந்து கிடைக்கும். அப்போ காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்ன்னு எழுதிக்கலாம். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 20 ரூபாய். செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? அப்போ 20 ரூபாய் பொருளை 3 ரூபாய் லாபத்தில் விற்றோம்னா எவ்வளவு வரும்? 20 + 3 23 ரூபாய்க்கு விற்கிறோம். அடுத்து என்ன பண்றாரு? 20% குறைவான எடைகளை பயன்படுத்துகிறார். ஓகேவா. ஸோ இப்போ 1000 கேஜி. ஓகேவா. ஸோ 1000 கேஜியோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிராம். ஓகேவா. 1000 கிலோன்னு கூட எடுக்க வேண்டாம், 1000 கிராம். 1 கிலோன்னு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால தான் 1 கிலோவை நான் 1000 கிராம்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஒரு கிராமோட விலை 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ 1000 கிராமுக்கு எவ்வளோ ரூபாய் வரும்? 1000 ரூபாய் வரும். ஓகேவா. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% கம்மியாக கொடுக்குறாரு. ஓகே, ஸோ 20% அதில் கம்மியாக கொடுக்குறாரு. 1000 கிராமுக்கு 1000 கிராம் மக்கள் கிட்ட நிறுத்து கொடுக்காம எவ்வளோ கொடுக்குறாரு? அதில் 20% கம்மி பண்ணுறாருன்னா 1000ல் 20% கம்மி பண்ணால் எவ்வளோ வரும்? 200 கம்மி பண்ணுறாரு. வெறும் 800 கிராம் தான் நிற்கிறாரு. 1000 கிராம் நிறுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல 800 கிராம் வந்து நிற்கிறாரு. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 800 கிராம், 800 அவரோட காஸ்ட் ப்ரைஸு. அந்த கிராமில் அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் 800. அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு? 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதாவது 800 ரூபா மதிப்புள்ள பொருளை 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதான கதை. ஏன்னா 1000 கிராமை 1000 கிராம்னு நிறுத்து கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. வெறும் 800 கிராம் தான் கொடுக்குறாரு. ஆனால் பணம் எவ்வளோ வாங்கிடுறாரு? 1000 ரூபாய் வாங்கிறாரு. ஓகேவா. ஸோ அப்போ இதில் இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா இதில் 200 கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? அதை 200 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ 0 கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 2 8 5 2 10. கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? அந்த பொருளோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபாய்க்கு இது பண்ணிட்டு, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? 1000 ரூபாய் கையில் வாங்கிக்கிறாரு. அப்போ அவருக்கு 200 ரூபாய் லாபம் இருக்கா? ஸோ அதை நம்ம ரேஷியோவில் மாற்றிட்டோம்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 4. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 5 வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸுக்கு நேராக காஸ்ட் ப்ரைஸை போடுங்க, செல்லிங் ப்ரைஸுக்கு நேராக செல்லிங் ப்ரைஸை போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது என்னது? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் லாபம் வச்சு வித்தது. இது வந்து என்னது? ரெண்டாவது பார்ட்டில் இடையில சீட்டிங் பண்ணது. அந்த வெயிட் போடுறாரு இல்லையா, அதில் சீட்டிங் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் ஓவரால் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுதான் ஓவரால் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இதை ஷார்ட்கட்டில் போடுங்க. எக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா ஸோ இன்னும் ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சீட்டிங் சம்ஸுக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் டிஸ்ஹானஸ்ட் டீலர் அப்படின்னு ஒரு டாபிக் படிப்போம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில். ஸோ அதில் இந்த மாதிரி சம் தான் நம்ம வந்து நம்ம மேக்ஸ்லையும் சரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் சரி பார்த்துருப்போம். இப்போ 20 × 4 எத்தனை? 80. 23 × 5 எவ்வளோ வரும்? 115 கிடைக்கும்.
ஓகே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 80 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 115 ரூபா. அப்போ 80 ரூபா பொருள், அதோட உண்மையான விலை 80 ரூபா, ஆனால் கடைசி விற்கிறது எவ்வளவு 115. அப்போ இதில் லாபம் அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்கும், 115 மைனஸ் 80ங்கும் போது 35 ரூபா அவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குமா. அப்போ 80 ரூபாய்க்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், 35 ரூபா லாபம் கிடைக்கும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ 35 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் 80 கீழே போடுங்க, இன்ட்டு 100 போடும்போது 00 கட் ஆகிரும். வேற ஏதாவது வழி இருக்கா? ஸோ 350 8ன்னு போட்டுக்கோங்க, 4 8 32. ஸோ திருப்பி என்ன வரும், 4 3 8 24ன்னு வரும். ஸோ 60. ஸோ பாயிண்ட் வச்சுட்டீங்க அப்படின்னா 7 8 56, 43.7 சம்திங் வரும் ஆன்சர். ஸோ இதில் மட்டும்தான் 43.7 இருக்கு. ஸோ இதுதான் ஆப்ஷன். இன்னும் ஃபர்தராக நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணாலும் 43.75 தான் வரப்போகுது. அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளோ, 43.75%. ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு ரூபாயில் கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜை காஸ்ட் ப்ரைஸ் தனியாக செல்லிங் ப்ரைஸ் தனியாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் சீட் பண்றாரு இல்லையா, அந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, அதோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு லாபம் கிடைக்கும். 800 ரூபாய் பொருள்ல அவருக்கு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதை கிராம்னு வைக்காம ஒரு இதோட விலை 1 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 800 ரூபாய். ஓகேவா. ஸோ 800 ரூபாய் தான் பொருளோட இது. ஆனா அவர் எவ்வளவுக்கு விற்கிறாரு, 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா. ஸோ அப்போ 00 கட் ஆகிரும். அதை ரேஷியோல கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல உள்ளதையும் ரெண்டாவது ப்ராசஸ்ல உள்ளதையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன, செல்லிங் பிரைஸ் என்னன்னு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஈஸியா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா. அடுத்த क्वेश्चन போமா. சோ இந்த क्वेश्चनல பாருங்க, தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு 0.1 and 0.12 கேட்டிருக்காங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். தேர்ட் ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். ஒன்னு என்னது, ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் போடணும். சோ இது ஒரு ஷார்ட்கட். அப்படி பண்ண தெரியலனா 0.1 into 0.12 is to 0.12 is to x ன்னு வச்சுட்டு அந்த டிவைடட் பை போட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா. சோ அந்த மாதிரியும் நீங்க வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நாம இதுக்கு என்ன வரும், 0.12 into 0.12 டிவைடட் பை 0.1 கிடைக்கும். ஓகே, ஸோ டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 12 12 எத்தனை, 144. ஓகே, ஸோ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 12 12 144. இங்க எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 4. ஓகே, ஸோ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 0.014 இருக்கும். கீழே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. ஓகே, அப்போ இந்த டிஜிட்டை மைனஸ் பண்ணும்போது இந்த டிஜிட் இந்த பக்கம் போயிருமா, அப்போ ஆன்சர் என்ன வரும், 0, இந்த புள்ளி இந்த பக்கம் போயிடும். அப்போ 0.144 ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா, இதுக்கான ஆன்சர் 0.14. ஸோ புள்ளி வைக்க தெரியலனா என்ன பண்ணிருங்கன்னா, இப்போ நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெளிவா. 0.12 அப்படி 0.12 into 0.12 போட்டிருப்பேன், இங்க 0.1 போட்டிருக்கேன். நாம என்ன பண்ணிக்கலாம், இங்க கீழே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. ஓகே, மேல 4 டிஜிட் தள்ளி புள்ளி வரும். அப்படிதானே. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 2 டிஜிட் இங்க 2 டிஜிட், ஓவராலா 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கும். கீழே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா. ஸோ 4 - 1 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்படியும் யோசிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணி விடுங்க. மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணா இது என்னவாகிரும், இது 1 ஆகிரும். இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டிஜிட் இந்த பக்கம் போகுமா, அப்போ 0.144 கிடைக்கும். எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப நம்ம நிறைய சம்மெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இதுதான் நமக்கு ஸ்கூல் டேஸ்ல சொல்லி கொடுத்த கான்செப்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து ஒருவேளை 5 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, கீழே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. இது நான் டிஜிட்டை பத்தி பேசுறேன், நம்பரை பத்தி பேசல. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்ட்டு. ஓகே, 5 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, கீழே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னா ஓவராலா வரக்கூடிய ஆன்சர்ல எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 5 - 1 4. ஓகே, அப்படி தெரியல அப்படின்னா இங்கேயும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எப்படினாலும் சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 144ங்கிறத கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு அடுத்து புள்ளி வைக்கிறதுல தான் கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் 0.144. ஓகேவா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் எக்ஸாம்ல எப்படி இருக்கும்னா 0.144, 0.0144, 0. இல்லைன்னா 1.44 இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா. ஏன்னா புள்ளி வைக்கிறதுல நிறைய பேர் வந்து மிஸ்டேக் விட்டுருவீங்க. அதனால தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A woman covers a certain distance by car at 75 km/h and immediately returns by the same car to the starting point at 100 km/h. What is the average speed of the car? ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வரும்போது இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் ஷார்ட்கட் வந்து ரொம்ப இதாக பார்த்துருக்கோம். அதாவது நம்ம எங்க ஒரு கோச்சிங் சென்டர் போனாலும் சரி, இல்லை நம்ம ஒரு ஆன்லைன் கோர்ஸ் போனாலும் சரி, இந்த ஷார்ட்கட்டை எல்லாருமே சொல்லி கொடுப்பாங்க. ஷார்ட்கட் இல்லை, ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஆவரேஜ் ஸ்பீட்லேயே சில பேர் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. ஏன்னா
இதில் வந்து 2ab டிவைடட் பை a + b இந்த கான்செப்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏனா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, பினா எதுனா ரெண்டாவது ஸ்பீடு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவை எப்போ நாம யூஸ் பண்ணுவோம், இந்த ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலாவை எப்போ நாம யூஸ் பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கும், எண்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் திருப்பி வரும்போது டிஸ்டன்ஸ் நமக்கு கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நான் ரெண்டு டிஃபரன்ஸுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் காரில் கடந்து உடனடியாக அதே காரில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் தொடக்க புள்ளிக்கு திரும்புகிறார். காரின் சராசரி வேகம் என்ன? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது வந்து தென்காசின்னு வச்சுக்கோங்க, இது வந்து திருநெல்வேலி. ஓகேவா, ஸோ இது தென்காசி, இது திருநெல்வேலி. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா தென்காசியில இருந்து திருநெல்வேலிக்கு வந்து ஒரு பைக்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்ன போறேன், கார்லையா 75 கிலோமீட்டர் பெர் வேகத்தில் காரில் கடந்து. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் 75 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நான் கார்ல போறேன், தென்காசியில இருந்து திருநெல்வேலிக்கு போறேன். ஓகேவா, தென்காசியில இருந்து திருநெல்வேலி கிட்டத்தட்ட ஒரு 80 மீட்டர், 80 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80 இல்லைன்னா 70 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் 75 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் இங்கே போயிட்டேன், திருநெல்வேலி போயிட்டேன். திருநெல்வேலி போயிட்டு திடீர்னு எனக்கு அவசரமாக தென்காசியில் ஒரு வேலை இருக்குது. ஸோ திருநெல்வேலியிலேருந்து நான் திருப்பியும் தென்காசி வரேன். அப்போது நான் தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போனாலும் எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 80 கிலோமீட்டர் தான். திருநெல்வேலியிலேருந்து தென்காசிக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதே 80 கிலோமீட்டர் தான். ஏதாவது மாறப்போதா, மாறப்போறது இல்லை. ஸோ புரியுதா, அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எனக்கு கான்ஸ்டன்ட். இங்கேருந்து இங்கே போனாலும் நான் 80 கிலோமீட்டர் தான் கிடக்கிறேன், இங்கேருந்து இங்கே போனாலும் நான் 80 கிலோமீட்டர் தான் கிடக்கிறேன். அப்போ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுலையுமே மாறிலியாக இருக்கும்போது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2ab டிவைடட் பை a + b. ஓகே, ஆனால் டிஸ்டன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தனித்தனியாக ஸ்பீடு கண்டுபிடிச்சு நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அந்த டைப் ஆஃப் சம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கான்செப்டை மட்டும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்பீடு தான் 75, ரெண்டாவது ஸ்பீடு எவ்வளவு 100 டிவைடட் பை a + b 100 + 75 175. ஓகே, கட் பண்ணா 3 5 15 5 5 25 15 5 75. ஸோ அடுத்து 3 5 15 7 5 35. ஸோ வேற வழி இல்லை, டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 600 வருமா, 3 × 2 6, 600 டிவைடட் பை 7ன்னு வரும். ஸோ 8 7 56 கரெக்ட். அடுத்து 4 4 7 5 7 35, 5 7 35 வரும். ஸோ 6 7ங்கும்போது 42,000. ஸோ 5. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 85 5/7 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் என்னது, அந்த பயணத்தோட ஆவரேஜ் ஸ்பீடு 85 5/7 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நம்ம ஆப்பில் டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 199 தான். உங்களுக்கு இதில் வந்து 700+ டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இது நாள் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஷின்ஸுமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்ம ஆப்பை போய் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டோர்ல போய் எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து இப்போ லேப்டாப்ல டெஸ்ட் போடணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா web.classplusapp.com போகணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட நம்ம ஆர்கனைசேஷன் கோடை என்ட்ரு பண்ணணும். லக்ஷ்மி மேக்ஸோட ஆர்கனைசேஷன் கோடு வந்து BQJJE. இந்த கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு ஒரு OTP வரும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து லேப்டாப்பில் அக்சஸ் பண்ணுறதுக்கு. மொபைலில் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டோருக்குள்ளே போய் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எல்லா டெஸ்ட்டுமே ஓப்பன் ஆகிரும். ரியல் எக்ஸாமில் எப்படி டெஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி டெஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா ஜிடியோட எக்ஸாம் பிப்ரவரியில் வருது. நீங்கள் இன்னும் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எக்ஸாம் போய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இப்பவே டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்ல எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி 80% ஆஃபர்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுல எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லாமே கவர் ஆகும். கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து இருக்கும் இதுல.
ஓகே. ஸோ இது போக ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலனா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ நம்ம ஆப்போட லிங்க்கு, நம்ம டெலகிராம் குரூப்பு, எல்லா டெலகிராம் சேனல் எல்லாத்தோட லிங்க்குமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் பற்றின டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி ரெக்கார்டட் கிளாஸஸில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேனோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா லைவ் கிளாஸ்ல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய क्वेश्चंस வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா ஒரு 1 இயர், ஒரு மேக்ஸிமம் பார்த்தா 1 இயர், மினிமமா ஒரு 6 months to 1 இயருக்குள்ள ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். உங்க வீட்லயும் சொல்லிருங்க, கண்டிப்பா நான் 1 இயர்ல ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி வேற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸோ நீங்க வந்து சொல்லிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 1 இயர் தான் ஆகும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கரெக்டான வேலை படிச்சிங்கன்னா. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ ஜிடியோட டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வெறும் 199 தான். ஸோ இதோட கதையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா முன்னாடிலாம் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 2000 அந்த ரேஞ்சிலலாம் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி, நம்ம ஆப்பில் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும், எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் 24/7 வந்து கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வேற ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஸோ மறக்காம டெய்லி வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.